மாருதி சுசுகி டிசைர்ல விஎக்ஸ்ஐ மாடல் பேஸ் மாடலுக்கு அடுத்த வேரியன்ட் தான் இது. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா குயிக் ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஸோ 8,49,000 ஆன் ரோட் ப்ரைஸ் தானே வருது. இப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. வண்டியில் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பீச் கலரில் இருக்கு. ஹெட் ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல இருக்கு. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக வந்திருக்கு. அண்ட் டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு டீகட் டிசைன்ல இருக்குங்க. இங்கே ஸ்டேரிங் மோட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்கு. வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஏர்பேக்கும் வந்திருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்ஷியலி டிஜிட்டல் அண்ட் அனலாகும் வந்திருக்குங்க. வண்டியோட மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 இன்ச் இருக்கு. வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வந்துடும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல்ஸும் வந்து இங்கே ஆட் பண்ணிருக்காங்க. மோரோவர் எந்த ஒரு பிசிக்கல் பட்டன்ஸும் இங்கே கிடையாது. எல்லாமே டச் ரெஸ்பான்ஸ் தான். ப்ளூடூத் AM FM வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. யூஎஸ்பிக்கான போர்ட் அண்ட் இந்த இடத்துல வந்து 5 ஸ்பீட் மேனுவல் ஆனால் AMT டிரான்ஸ்மிஷன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. வண்டியோட ரியர் சீட்ல பார்த்தீங்கன்னா 2 ஹெட் ரெஸ்ட், சென்டர்ல வந்து ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ், ஐசோஃபிக் சீட்ஸ் வந்திருக்கு. நல்ல ஸ்பேஷியஸான இன்டீரியர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ரியர்ல உங்களுக்கு ஏசி வெண்ட் வந்துடும். 2 சார்ஜிங்கான போர்ட்டும் வந்து இங்கே ஆட் பண்ணிருக்காங்க. வண்டியோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ப்ரீமியமா இருக்குங்க லுக் வைஸ். வண்டியில 4 பவர் விண்டோஸ் வந்துடும். ஓவர்ஹெட் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஆப்ஷனும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கரும் வந்து ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஐடல் ஸ்டாப் இருக்கு. ESPக்கான பட்டன் இருக்கு. ஃப்ரண்ட்ல பூட் ஓப்பனிங், இன்ஜின் ஓப்பனிங்கான இருக்கு. இங்க வந்து டெட் பெடலும் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. மேப்பிங் லைட்ஸ் எல்லாமே நார்மல் ஹாலஜன்ல இருக்கு. IRVM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட சாவியை பொறுத்த வரைக்கும் ரிமோட் லாக்கே வந்து இங்கே ஆட் பண்ணிருக்காங்க ஃபேக்டரி ஃபிட்டடா. அண்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் CNG ரெண்டுத்துமே ரன் ஆகும். ஸோ இது ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் வந்துடும். பவரை பொறுத்த வரைக்கும் 81.5 PS பவரும் 111.7 Nm வந்து டார்க் கிடைக்கும். மைலேஜ் 20 சொல்லியிருக்காங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஓட்டும் போது மைலேஜ் மாறுங்க. இந்த மாடலில் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஹாலஜன் டைப்ல. டர்ன் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து நார்மல் ஹாலஜன்ல. ஃப்ரண்ட் கிரில் எல்லாம் வந்து கிளாஸியான பிளாக் ஃபினிஷிங்ல சுசுகி லோகோ வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 163 mm வந்து ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஃபாக் லாம்ப் வந்து நீங்க தனியாக தான் போடணும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165/80 14 இன்ச் டியூப்லெஸ் டைஸே வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக் வந்துடும். அண்ட் மெக் போர்ஷன் ஷெட் வித் கால்ஸ்விங் சஸ்பென்ஷனும் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. வண்டியில் ORMஸ்ல டர்ன் இண்டிகேட்டர் வந்துடும். இது எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்ல ட்ரம் பிரேக் வந்துடும். வண்டியோட பூட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 382 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நல்லா திங்ஸ் வந்து நீங்க தாராளமாக வச்சு எடுத்துட்டு போகலாம். பேக்லேயே வந்து லைட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் டயர் சைஸ் என்னவோ அதே தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இங்கே டிஃபாகர் லைன்ஸ் வந்துருக்கு. ஸ்டாப்லாம் அந்த இடத்துல இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஒரு டிசைன் லாங்குவேஜும் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப்லாம் இப்போ LED செட்டப்பில் இங்கே லைட் செட்டப் எல்லாமே நல்லா ஸ்லீக்காக பண்ணியிருக்காங்க. டேங்க் ஒரு 37 லிட்டர்ஸ் இருக்குது. அண்ட் பேக்கில் உங்களுக்கு கேமரா மட்டும் இங்கே மிஸ்ஸிங் ஆகுதுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.